ஒருத்தன் பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்கான் ஏடிஎம் மிஷின். நம்ம ஊரில் தான் ஏடிஎம் மிஷினில் உடச்சி கொள்ளையடிக்க பார்ப்பான் சார். ஒருவேளை மிஷினை உடச்சி பணம் வரலைன்னா மிஷினையே உடச்சிருவான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? மிஷினை எடுத்து குட்டியானையில் வைக்கிறாங்க அவனுக்கு பணத்தை நீ ரீஃபில் பண்ணல போல இருக்கு. கடுப்பில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் அவனுக்கு பாவம். என்ன சிரமம், எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், எவ்வளோ செலவு அவனுக்கு. ஒருத்தன் 5 ஏடிஎம் மிஷின் 5 உடச்சி 5 தடவை கொள்ளையடிச்சிருக்கான். ஜட்ஜு கேட்டிருக்காரு, 5 தடவை ஏடிஎம் மிஷினில் கொள்ளையடிச்சு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேங்கய்யா. என்ன தண்டனை தெரியுமா? தெரியுங்கய்யா. என்ன தண்டனை? இப்போ நியூஸ் பேப்பரில் படித்தேன், 4 தடவை 5 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் 150 ரூபா பிடிப்பீங்களாமே. 4-5 தடவை ஏடிஎம்ல பணம் எடுத்தாங்கிறத அவன் எப்படி புரிஞ்சிருக்கான் பாருங்க. எப்படி நாம எதெல்லாம் நின்று கவனிக்கிறோம், நான் கவனிக்கிறது இல்லையோ அதை அவன் நின்று கவனிச்சு அவனுக்கு சாதகமா அடிக்கடி. ஏங்க சில பேர் தப்பு பண்ணுவான், தப்பு பண்ணிட்டு எதனாலும் என்ன கேஸ் தானே கொடுக்குற குடுன்னா அவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவன் பார்த்துருக்கான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ தப்பு பண்ணவன்லாம் தைரியமாக இருக்காங்க, நல்லவன் பயந்து பயந்து வாழ்கிறான். தப்பு பண்ணவன், கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன் போகிறப்ப 2 பேர் பேசிக்கிறான். நல்லவன் 4 கொலை பண்ணியிருக்கான் நடு ரோட்டில், பயங்கரமான ஆள். கிட்ட வந்துட்டானா சார், சுதந்திர போராட்ட தியாகி, பென்ஷன் வாங்குறாரு. அவர் போறார், பார்த்துப்போ அப்படியே போற. அப்ப நம்ம எதை கவனிக்கணும், எதை கவனிக்கல? கரெக்டா நான் சொல்றது புரியுதா? நில் கவனி செல்லுங்கிறதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் புரியுதா? எதை எப்படிலாம் எடுத்துக்கிறோங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல சார். பறவைகள், இந்த சிட்டுக்குருவிகள் தினம், ஏன்னா எனக்கு ரொம்ப என் வாழ்வோடு பின்னி பிணைஞ்சது சார் சிட்டுக்குருவிங்கிறது. ஈரோட்டில் நான் இருக்கிறப்ப எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஹவுசிங் யூனிட்ல இருந்தோம், அரசு அலுவலர் குடியிருப்பில் இருந்தோம். அப்போ சிட்டுக்குருவி கூடா கட்டியிருக்கோம். அந்த கூடை எதுவும் கலைச்சிடக்கூடாதுன்னு பயங்க பத்திரமா பார்த்துக்குவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே அம்மாட்ட கேட்போம், அம்மா குருவிலாம் இருக்குல்ல, எதுவும் ஆலையில? ஆவலடா. ஏன்டா? எளிமையான இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு வந்து டக்கு டக்குன்னு கூடு கட்டிடும் சிட்டுக்குருவி. அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அவ்வளவுதான். சலீம் அலின்னு ஒருத்தர், இந்தியாவின் பறவை மனிதர், அவர் தான் 2.0 சொன்னாங்க இந்திரன்ல. சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர். அவர் எப்படி பறவை மனிதரா மாறினார் தெரியுமா? அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது ஒரு நிமிஷம் நின்னாரு, கவனிச்சாரு. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு. சின்ன வயசுல விளையாட்டு துப்பாக்கியில ஒரு குருவியை சுட்டுட்டார். அந்த குருவி காலு கடியில் விழுந்து துடிச்சு இறந்து போச்சு. என் உயிரை காப்பாத்து, என்ன ஏன் அப்படி பண்ணேன்னு சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு ஞாபகம். அந்த குருவியினுடைய கதறல் அவர் காதுல கேட்டுட்டே இருந்த மாதிரியே அவருக்கு ஒரு ஞாபகம். அதுல இருந்து பறவைகள் பற்றிய ஆர்வமும் பறவைகள் பற்றிய ஆராய்ச்சியும் இப்ப ஆரம்பிச்சாரு. இன்றைய வரை உலக அளவில் சலீம் அலியை மிஞ்சி பறவைகளை நேசித்த ஒரு மனிதன் என்பவன் யாருமே கிடையாது. அத்தனை மிக உயர்ந்த விருதுகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ ஒரு நிமிஷம் நின்று கவனிச்சுட்டா போதும், என்ன வேணா நடந்துரும் சார். இப்ப மார்ச் 8ஆம் தேதி ஒரு நியூஸ் சார். செய்தித்தாள் படிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை பார்த்து கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பார்த்து கவனிக்கிறீங்க? சாதாரணமா குடிச்சு அப்படி தூக்கி போட்டுறோம்ல, டீ குடிச்சிட்டே பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டுறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கீழாவதம்னு ஒரு கிராமம். ஒரு வெங்கடேசன் ஒரு விவசாய கூலி. அவர் வெங்கடேசன் ஒரு விவசாய கூலி. மனைவி இறந்துட்டாங்க. 3 பெண் குழந்தைங்க. 3 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சிருக்காரு. ஏன்? படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான் ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்பது அந்த விவசாய கூலிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. 3 பெண் குழந்தைகளையும் படிக்க வச்சாரு. ஒரு மிக அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா சார்? அந்த 3 பெண் குழந்தைகளும், அந்த 3 சகோதரிகளும் ஒரே நாளில் காவல்துறை பணியில் சேர்ந்தார்கள். ஒரே நாள். தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னார். இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த விருதை அந்த மனுஷனுக்கு கொடுக்கலாங்கிறேன். ஏன்? ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்திருக்காரு. தன்னை தேய்த்து உருவாக்கி இருக்காரு ஒரு வாய்ப்பை. அருணிமா சின்ஹான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வாலிபால் பிளேயர், தேசிய லெவல்ல, நேஷனல் லெவல்ல. 2011 வருஷம்
சிஎஸ்ஐஎஃப் தேர்வு எழுதுறதுக்காக, ராணுவத்தில் போய் சேரணும்னு ஆசை, தேர்வு எழுதுறதுக்காக லக்னோல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிருக்கு. லக்னோல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின்ல போயிருக்கு. எல்லாரும் பயணிக்கிற அந்த பொதுவான ஜெனரல் கோச்ல போயிருக்கு. ரயில் கொள்ளையர்கள் ஏறி இருக்காங்க. ரயில் கொள்ளையர்கள் ஏறி மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அவர் கொடுத்துடலாம். திருவள்ளூர் புத்தக கண்காட்சியிலே எங்களுடைய அறிமுகம். ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் சந்திக்கிறது. இதுதாங்க வேணும். இவ்வளோ அம்மா அம்மா எல்லோ சுடிதார் அண்ட் பிளாக் சாரி, 2 bad girls, 1 bad girl, 1 bad woman. நான் பேர்டு மேனை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பேட் உமனை போய்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு கலெக்டரை விட முக்கியமான வேலை அந்த குடும்பத்தில் நம்புறேன். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பஸ்ஸு போயிரும்பாங்க. பஸ்ஸு போதும், அதுக்கு பேர் தான் பஸ். பஸ்ஸுன்னா போகணும், நின்றுட்டு அப்படிதான் சிரிக்கணும் சகோதரி, நல்லா சிரிக்கணும். எனக்கு மனம் விட்டு சிரிப்பவர்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். மனம் விட்டு சிரிக்கிறவங்கள பழனி என்ன சில சமயம் கைத்தொட்டி உற்சாகப்பட்டு நான் சிரித்தா நான் இப்போ இயல்புக்கு மாற சிரிக்க முடியாது, தனியாக தெரியுங்க நான் சிரித்தா. சில படத்தில் நுட்பமான நகைச்சுவை காட்சிகள் வந்ததுன்னா நான் அப்படி கைத்தட்டி சிரிப்பேன். என் மனைவி பக்கத்தில் சும்மா ஏங்க தியேட்டரே உங்களை பார்க்குது, அப்போ எவனும் படம் பார்க்கலையான்னு, அப்போ எவனும் படம் பார்க்கல தான் உங்கள்கிட்ட அமைதியாக சிரிங்க. அது என்னங்க, எல்லாரும் சிரிக்கிறப்ப நம்ம சிரிக்கணும், எல்லாரும் அமைதியாக இருக்கிறப்ப நம்ம அமைதியாக இருக்கணும், எல்லாரும் கை தட்டுறப்ப நம்ம கை தட்டணும். இது என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்காகத்தான் இந்த மண்ணிலே பிறந்தேனே தவிர அடுத்தவர்கள் சிரிக்கிறார்களா, அடுத்தவர்கள் அழுகிறார்களா, அடுத்தவர்கள் கை தட்டுகிறார்களா, அடுத்தவர்கள் பாராட்டுகிறார்களா, அடுத்தவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு எனக்கு எதற்கு தனிப்பட்ட வாழ்க்கை? அருணிமா சின்ஹாக்கு மறுபடியும் வரேன். ஏன்னா எனக்கு நான் சொன்ன ஜோக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோக், எப்பயுமே கலெக்டருங்கிறது ஒரு மிக உயர்ந்த பதவி. கரெக்டாக இன்னைக்கு வரைக்கும் கிராமத்து பக்கம் எவனாவது ஏதாவது கொஞ்சம் பேசிட்டா கூட பெரிய கலெக்டர் இவர். ஏன்னா மக்களோடு தினமும் அதிக தொடர்பில் இருக்கிற ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர். கரெக்டா? விருதுநகர் புக் ஃபேர் எங்கே சொன்னேன்? ஆமாம், விருதுநகரில் சொன்னேன். இங்கே சொல்கிறேன், எங்க கவர்னர் போகிறாருன்ட்டு டிராஃபிக் நிறுத்தி வச்சுருக்காங்க சார் எல்லா இடத்துலையும். நான் நிற்கிறேன், என் பக்கத்தில் இன்னொரு கேட்குறாரு, என்ன டிராஃபிக்? ஏன்னா அவர் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்தியா வாழப்போகுது, அது அப்படி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறதா அவருக்கு நினப்பு. என்ன டிராஃபிக் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க கவர்னர் போகிறாராம்மா, அதனால் நிறுத்தி வச்சிருக்கான். அவன் சொல்கிறான், கவர்னர் என்ன பெரிய கலெக்டரா? ஏங்க இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கங்கிறாரு. நான் அன்னைக்கு நெஞ்சில் கையை பிடிச்சவன் தான், ஒரு வாரம் எடுக்கவே இல்லை. நான் சாரை எப்படி சிரிக்கிறாரு. நம்மளுங்க அதிகபட்ச பதவின்னு அதானே, அதனால் அது நெருக்கத்திலே இருக்கிறதுனால அவர் உட்காந்து கேட்குறது எனக்கு அவரே அப்படி சிரிக்கிறாரு. டீ வேற கையில் வச்சுட்டு கொட்டிட போதும், எனக்கு அதான் சந்தோஷம். சார் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ சொத்து வச்சிருக்கோம், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கோம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கோம், எப்படிப்பட்ட கான்டாக்ட்ஸ் நமக்கு இருக்கு, இதில் நீங்கள் மனுஷனாக வாழவே முடியாது சார். எந்த நேரத்தில் நீங்களா இருக்கீங்களோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வாழ்வதற்கான அடையாளம் பதிந்திருக்கிறது, வேற எதுலையுமே கிடையாது. அருணிகா சின்ஹாவுக்கு வரேன். அந்த குழந்தை எக்ஸாம் எழுத போகுது, நேஷனல் சாம்பியன் வேற அந்த குழந்தை, டிராவல் ஆகி போகுது, எப்படியாவது சேர்ந்துடணும்ட்டு. என்ன பண்றாங்க, அந்த ரயிலில் ஏறின கொள்ளையர்கள் செயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. செயினை பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த பொண்ணு தரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க அம்மா ஆசையா கொடுத்த கோல்ட் செயின், நான் தரமாட்டேங்குது. யாரும் உதவிக்கு வரல, போராடுது. உடனே என்ன பண்றான், அந்த ரயில் கொள்ளையர்கள் அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தன் எட்டி உதைக்கிறான் அந்த பொண்ணை. போயிட்டு இருக்கிற ட்ரெயின் அது, ரயில் அது, போக வேண்டியது, எட்டி உதைக்கிறான். எட்டி உதச்சோன்ன ட்ரெயின்ல இருந்து வெளில போனவங்க ஆப்போசிட்ல வந்த ஒரு ட்ரெயின் மேல பட்டு கீழே விழறான். என்ன நடந்ததுன்னே அந்த சகோதரிக்கு தெரியல. மிக அதிகமான வலி, என்ன நடக்குதுன்னே தெரியல. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவள் கால்கள் மீது, இடது காலின் மீது இன்னொரு ரயில் ஏறி டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. சொல்றப்பே பாருங்க, இன்னொரு ரயில் டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு.
என்ன நடந்தனே புரியல. விடிய விடிய அதே நிலையில் அந்த சகோதரி இருக்கிறாள். காலையில் செய்தி கேள்விப்பட்டு அத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, எல்லாம் முடியுது. அவருடைய கனவு தகர்ந்து போயிடுது நம்ம பார்வையில். ஆனால் மரியாதைக்குரிய அந்த அருணிமா சின்ஹா என்கிற அந்த சகோதரி மருத்துவமனையில் அவளுடைய இடது காலை நீக்கிய பிறகு அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். எல்லோரும் பெருமையோடு ஏறி தேசிய கொடியை நடுகிற எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில் நான் ஏறி நிற்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுக்கிறாள். கேட்பவர்கள் சிரிக்கிறார்கள். அருணிகா மட்டும் அமைதியாக இருக்கிறாள். சரியாக 2013 18 மாதம் பயிற்சி எடுக்கிற அந்த குழந்தை 2013 மே 21 மாற்றுத்திறனாளியான அந்த சகோதரி எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் ஏறி கம்பீரமாக நின்று, நசுக்கப்பட்டது என் கால்கள் தானே தவிர நம்பிக்கை அல்ல என்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்த உலகுக்கு சொல்கிறாள். நான் அருணிகாவை பற்றி படித்தோன்னு யோசித்தேன். சே, சின்ன சின்ன விஷயம் ஈரோடு பேசிகிட்டு இருக்காரு, வச்சிருங்கண்ணே. ஒன்றுமே பிரச்சனை இல்லைண்ணே, பட்டன் ஃபோன் தானே, ஆஃப் பண்ணிடுங்க, நிம்மதியாக இருக்கண்ணே. உங்களுக்கு தெரிஞ்சவன் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான்? நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு செக் பண்ண தான் பண்ணுறான். நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஈரோடா? மதுரை. ஈரோட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் முடிச்சிட 1/2 மணி நேரம் கழிச்சு பேசிக்கோ, சரியா? நல்லா இருப்பீங்க. ஆமாம், நல்லா இருப்பீங்க, உண்மையில் நல்லா இருப்பீங்க. ஃபோனை வச்சதுனால சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து எங்கே ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதில் போயிடுவாங்க. நான் மறுபடியும் டேக் டைவர்ஷன் போட்டு. இந்த ஃபோனில் என்ன பிரச்சனைனா, இந்த அண்ணன் பட்டன் ஃபோன் வச்சுருக்காரு, பரவாயில்ல. இந்த பட்டன் ஃபோன் இருந்த வரைக்கும் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பழனின்னு. ஏன் மகிழ்ச்சியாக இருந்தது? அதில் மெசேஜ் வந்தாலே மெசேஜே சரியாக தெரியாது. கரெக்டா? நல்லா உச்சி வெயிலில் ஃபோனை பாருங்கள், அதுவும் எல்லோ லைட்டு டிஸ்பிளேவா? பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணவங்க மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். இதுக்கு ரைட், ஓகே, எல்லாரும் கை தட்டு வச்சுருக்கீங்க. சிலர் பார்ப்பேன் நான் டிராஃபிக்கில் நின்றுட்டு, படிச்சிட்டிங்களா தெரில, இவ்வளோதான் இருக்கும். பிரச்சனையே இல்லைங்க. அதில் மெசேஜை டைப் பண்ண முடியாது. ஏன்? அது ஒரு பெரிய மெசேஜ் ஆகிடும். போகிறதுக்குள்ள கடுப்பாக இருக்கும். வாழ்க்கை நல்லா இருந்தது. ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்துச்சு. அதை நான் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லுவாங்க. நான் அண்மையில் சொன்னேன், அது ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இழுத்து விடுற ஃபோன். ஹலோ ஹலோ ஏன் அது இழுத்து விடுற? பரவாயில்ல, அவர் ஒன்று அபவுட் இருக்கட்டும். அவர் ஏன் இழுத்து விடுற ஃபோன்னா, அதான் பிரச்சனைகளை இழுத்து விடுது. கரெக்டா? அதான் பிரச்சனைகளை இழுத்து விடுது. அதில் தான் நிறைய மறைக்க முடியும்னு தோணுது. பட்டன் ஃபோன் இருந்த வரைக்கும் எந்த மனைவியும் கணவன் ஃபோன் எடுத்து பார்க்கவே இல்லை. நிற்கலை, கவனிக்கலை, போயிட்டே இருந்தது வாழ்க்கை. பட்டன் ஃபோன் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, டிங்குன்னு சத்தம் இருந்தால் இவனுக்கு டங்குன்னு ஆகுது. யார் அமைச்சிருப்பான்னு தெரியலையே. மனைவி ஃபோனை எடுக்கிறாங்க, பின்னாடி அனிருத் மியூசிக் மாதிரி தட்ட 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 தட 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 தட. ரீசார்ஜ் பண்ணுமா? அப்போதான் அவனுக்கு அவனே ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் சார். ஒன்று சொல்லவா? டெக்னாலஜி எவ்வளோ ப்ளஸ்ஸோ அவ்வளோ மைனஸ். எந்த ஒரு தொழில்நுட்பமும் உறவுகளை சிதைக்காது, உறவுகளே நினைக்கிற வர. எந்த ஒரு தொழில்நுட்பமும் உறவுகளை சிதைக்கவே சிதைக்காது, உறவுகளே நினைக்கிற வர. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 1200 ரூபாய்க்கு தான் ஃபோன் இருக்குது. 1200 ரூபாய்க்கு தான் ஃபோன் இருக்குது. நம்மகிட்ட அன்பாக பேசுறதுக்கு நம்ம குடும்பத்தில் எப்பயுமே 10 பேர் இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் காஸ்ட்லியான ஃபோன். 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இருக்கு, கூப்பிட்றவன்லாம் கடங்காரன். நீ மட்டும் ஃபோன் எடுக்கல, உன்னை தூக்குறா அப்படிங்கிறான். எதுக்கு அந்த ஃபோனு? இல்லை ஃபோன் இருக்கு, கால் வருதான்னு பார்க்குறோம். கால் வருது, டெலிமார்க்கெட்டிங். பிரயோஜனமே கிடையாது. எவ்வளவு விலை உயர்ந்த அலைபேசிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் மதிப்பு கணக்கிடப்படாது. உங்களுக்காக எவ்வளவு பேர் பேசுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மதிப்பு எடை போடப்படும்.
ஹரிணிகாசன் அடுத்துங்க. எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில் நடந்தது. நம்ம எதை கவனிக்கிறோம்? கடந்து போயிடுறோம் எல்லாமே. ஒரு சின்ன தோல்விகள் வந்தா தற்கொலை என்ன மனசுல வந்துருது. ஒரு சின்ன தோல்வி வந்தா தற்கொலை என்ன மனசுல வந்துருது. இவர் மரியாதைக்குரிய இறையன்பு ஐயா ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை. கோழையை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. அந்த அது எங்க அதுன்னு பாத்துறேன், ஒரு நிமிஷம் கரெக்டா சொல்லும்ல. நான் அழகான ஒரு கவிதை. கோழைக்கு கடைசியாக வீரம் வந்தது தற்கொலை. கோழைக்கு கடைசியாக வீரம் வந்தது தற்கொலை. என்ன எப்படி பாக்குறாங்க பாருங்க வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும். ஆனா நாம எப்படி பாக்குறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கு சோர்ந்து போயிடுறோமே. அவன் ஏமாத்திட்டான், இவன் யாருமே ஏமாத்தல, நாம ஏமாத்திட்டோம். அதான் உண்மை. உண்மை. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அவன் ஏமாத்திட்டாங்க, இவன் ஏமாத்திட்டாங்க, நான் உட்பட. பரவாயில்ல, ஆனா நீங்க பதில் பேசாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, நல்லா இருப்பீங்க உங்க பரவாயில்ல சார், விட்டுருங்க, பரவாயில்ல, ஒரு பாட்டு இருக்கட்டும். ஏன்னா கலெக்டர் அவங்க போலீஸ் இதெல்லாம் இருக்காங்க, அப்புறம் நெப்போலியன் கட்டுப்படுத்தப்படுவார், அதுக்காக சொல்றேன். ஓகே, பரவாயில்ல சார், விட்டுருங்க சார். அண்ணா வச்சு, ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள என்ன நடக்கிற ஆற்றல் எனக்கு புரியுது. அந்த 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 ஆற்றல் வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, ஏன்னா இது அதை விட ஆற்றல் இங்க இருக்கு துப்பாக்கியோட, அதுக்காக சொல்றேன். இப்போ அண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர் மு. முருகேசன். 2021ஆம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது அவர் கிடைச்சது. எதுக்காக அப்படின்னா, அந்த புத்தகத்தோட பேர் இங்க ஒரு 12வது வரைக்கும் படிக்கிற பசங்க உங்க வீட்டில் இருந்தா நிச்சயம் அந்த குழந்தைகளுக்கு நாம தான் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டாவே பெரியவன் நினைச்சுக்கிறோம். கிடையாது, அவங்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை, இதான் தலைப்பு. அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை புத்தகம் இருக்கு, வாங்க. அருமையான புத்தகம். சின்ன சின்ன சிறுவர் கதைகள். இன்னைக்கு சிறுவர் கதைகளே இல்லை. சின்ன வயசுல எத்தனை பேர் அம்புலி மாமா படிச்சிருக்கீங்க? ரைட். எத்தனை பேர் பூந்தளிர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கோகுலம் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ராணி காமிக்ஸ் படிச்சிருக்கீங்க? மாயாவி மாயாவி என்ற அந்த கோட்டை உரிமை கொண்டே இருந்தது அப்படிமா டப்பு டப்புன்னு இருக்கும் நமக்கு படிக்கிறப்ப. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. படிக்கிற பழக்கம் நமக்கு இருந்ததுங்க. என்ன யோசிக்கணுங்கிற எண்ணமும் நமக்கு வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிற பழக்கமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே டெக்னாலஜி, போன் கையில வந்துருச்சு. சொந்தமா மூளை வேலையே செய்யல. ஏதாவது ஒன்று படிச்சா மட்டும்தான் ஒன்று வேலை செய்யும், வேலை செய்யல. இதுதான் பிரச்சனையே. சிறுவர் நூல்கள் நிறைய வரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற பபாசி நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். முடிந்த வரை சிறுவர் இலக்கியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வாங்குவதற்கு பெற்றோர்கள் தான் தயாரா இல்லை, வாங்குறதுக்கு பெற்றோர்கள் தான் தயாரா இல்லை. தயவு செஞ்சு நிறைய புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு கவிதை, கவின்னு ஒரு 2வது படிக்கிற ஒரு பெண் குழந்தை, கவின்னு ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா எந்நேரமும் கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்களாம். படிக்காத அம்மா டெய்லி ஒரு கதை, சாப்பிட்றப்ப தூங்குறப்ப குறிப்பா தூங்கும் பொழுது கதை சொல்லி தூங்க வைப்பாங்களாம். அன்னைக்கு நைட்டு உட்காந்து அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அம்மா கதை சொல்லுங்கன்னு இருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, கதை இல்லடா செல்லம், நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு சொல்றியா? அப்ப நீ நாளைக்கு சொன்னோன்னா நான் நாளைக்கு தூங்குறேன்னு நினைச்சு உட்காந்துருச்சு. குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணும். அதனாலதான் குழந்தைங்க செவுள்ளே வைப்பாங்க. அதுக்கு பேர் அம்மா அப்பா. ஏன்னா பொறுமை கிடையாது, அறிவு கிடையாது நமக்கு சொல்றதுக்கு புதுசா. அந்த அம்மா உடனே என்ன பண்ணியிருக்காங்க, செல்லம் இவ்வளவு நேரம் அம்மா தாண்டா கதை சொன்னேன், இன்னைக்கு நீ அம்மாவுக்கு கதை சொல்லு. உடனே அந்த குழந்தை கொஞ்சம் இப்படி நீங்க பாராட்டிட்டீங்கன்னா குழந்தைங்க ஒரு வெக்கப்படும். அதோட ஒரு அழகு எதுவுமே இல்லை. உடனே சரிம்மா நான் முயலாம கதை சொல்லவா? அம்மாவுக்கு தெரியும், இருந்தாலும் சரி சொல்லுன்னு இருக்காங்க. உடனே கவின் அழகா ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தை கதை அண்ணன் எழுதுறாரு மு. முருகேசனை. அது ஒரு அழகான கிராமம், ஆற்றங்கரை ஒட்டி இருக்கு. அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு முயலும் ஆமை இருந்துச்சு. 2 பேரும் நண்பர்கள். ஒரு வியாபாரி என்ன பண்றாரு, விவசாயி என்ன பண்றாரு, சந்தைக்கு காய்கள் எடுத்துட்டு விற்பனைக்காக கொண்டு போறாரு. இந்த ஆமையும் முயலும் பசியோடு இருந்ததை பார்த்துட்டு ஒரு முட்டைக்கோசை கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்கிறாரு. வாங்கிருச்சு. முயலுக்கு பயங்கரமான பசி. முயல் யோசிக்குது, முட்டைக்கோசை முழுசா சாப்பிட்டாதான் நம்ம பசி அடங்கும். ஆமைகிட்ட ஒரு போட்டி வைப்போனும் பழைய கதைக்கு போயிருக்கு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஆமை சொல்லிச்சான், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா நீ நினச்சிக்கிட்டு, ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே உடனே முயல் சொல்லிச்சான், இல்லை நான் ஏதாவது சொன்னால் நீ என்னை ஏமாத்துறதுக்காக ஒரு போட்டி வச்சேன்னு சொல்லுவேன், நீயே சொல்லு அப்படின்னு தந்திரமாக பேசியிருக்கு. உடனே ஆமை சொல்லிச்சான், யாரு அவங்க வீட்டை முதல்ல போய் தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டுக்கலாம். யாரு அவங்க வீட்டை போய் முதல்ல தொட்டுட்டு வராங்களோ அவங்க இந்த முட்டைக்கோசை சாப்பிட்டுக்கலாம்னு முயல் சொல்லிச்சான். ரொம்ப ஈஸியான போட்டி, ரெடி கேம் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஓடிச்சான். போய் தொட்டுட்டு வந்துதான்
ஆமை பாதி முட்டைக்கோசை சாப்பிட்டு இருந்துச்சான். உடனே நீ சீட்டிங் ஃபெலோ, நீ ஏமாத்திட்ட, நீ ஒரு துரோகி அப்படின்னுச்சான் ஆமை. முயல் சொல்லிச்சான். உன்னை ஆமை சொல்லிச்சான், நான் ஏன் துரோகி, நான் என்ன உன்னை ஏமாத்தினேன், நீ என்ன சொன்ன, யார் முதல்ல போய் வீட்டை தொட்டுட்டு வராங்களோ அவங்க தானே வந்து சாப்பிடணுன்னு, நான் போயிட்டு வரத்துக்குள்ள நீ அதே இடத்துல இருந்து அப்படியே சாப்பிட்ட, என் வீடு இதுதானே பாருன்னு டப்புன்னு உள்ள போச்சான். எனக்கு வீடுன்னு எது தனியா இருக்கு, என் ஓடு தான் வீடு, என் வீடு தான் ஓடு, அது வரைக்கும் நீ சொல்லிச்சான். உடனே முயல் சோகத்தில் ஆழ்ந்துருச்சான். உடனே அம்மாவுக்கு இப்படி ஒரு முயலாம கதை கேட்டதே இல்லைடான்னு கட்டி பிடிச்சிட்டாங்களாம். உடனே குழந்தை தொடர்ந்துச்சான். அந்த கவின்கிற அழகான பெண் குழந்தை மறுபடியும் சொன்னாலாம், அம்மா கதை இதோட முடியலம்மா, அப்புறம் அந்த ஆமை முயலுக்கு மீதி இருந்த பாதி முட்டைக்கோசை கொடுத்து நண்பா நீயும் சாப்பிடுன்னு சொல்லிச்சு. முயலுக்கு ஒன்றும் புரியல, சாப்பிடு நண்பான்னு சொல்லிட்டு ஆமை ஒரு விஷயம் சொல்லிச்சான், நண்பா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவங்க, உன்னால் வேகமாக ஓட முடியும்னா என்னால் வேகமாக நீந்த முடியும் நண்பா, ஒருவர் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத வச்சு தான் அவர்களுடைய வலிமையை கணக்கிடப்படுதே ஒழிய அவங்க எப்படி இருக்காங்கிறத வச்சு வலிமையை கணக்கிடப்படாதுன்னுச்சான். எவ்வளோ அழகான வார்த்தை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், மரம் ஏறுவதுதான் மீன்களுக்கான தேர்வு என்றால், மரம் ஏறுவதுதான் மீன்களுக்கான தேர்வு முறை என்றால் ஒருபோதும் மீன்கள் அதில் வெற்றி பெறாது, தண்ணீரில் இருந்தே அது இறந்து போக வேண்டியதுதான். அவங்கவுங்கள அவங்கவுங்க இடத்துல வச்சு சோதிக்கணும், அதற்கு பெயர் தான் வலிமை, அதற்கு பேர் தான் உலகம்னு சொல்லிச்சான். இந்த கதையை முருகேசன் எழுதினார். எப்படி இந்த கதைக்கு வந்து அந்த விருது கிடைக்காம இருந்திருக்கும், இதெல்லாம் எப்படி தெரியும், படித்தா மட்டும்தான் தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள் மக்களே, இங்கே நீங்கள் சாப்பிட்ற டெல்லி அப்பளம், இங்கே நீ சாப்பிட்ற கரும்பு ஜூஸ் போடலையா அந்த தடவை, பரவாயில்ல, வேற என்ன போட்டிருக்கடை, இங்கே நீங்கள் சாப்பிட்ற இட்லி போண்டா ஏதாவது, இதற்காக புத்தக திருவிழா அல்ல. செவிக்கு உணவு இல்லாத பொழுது புத்தகம் பார்த்து களைப்பு ஏற்பட்ட பிறகு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், வயிற்றுக்கு ஈந்து ஈந்து ஓய்ந்த பிறகு புத்தகம் பார்க்கப்படும் அல்ல. குறளை தலைகீழா படிக்கக்கூடாது, நேராக தான் படிக்கணும். என்னுடைய இனிமையான பெற்றோர்களுக்கு, இனிமையான ஆவடி மக்களுக்கு, இனிமையான அன்புள்ளங்களுக்கு ஒரு சகோதரனாக ஒரு வேண்டுகோள், உங்கள் மாத செலவு கணக்கில், உங்களுடைய மாத செலவு கணக்கில் மளிகைக்கும் வீட்டு வாடகைக்கும் அல்லது வீட்டு இஎம்ஐக்கும் மாதாந்திர தவணைக்கும் உங்கள் குழந்தைகளுடைய பள்ளி கட்டணத்திற்கும் உங்கள் குழந்தைகளுடைய போக்குவரத்து செலவிற்கும் தனித்தனியாக தொகை எழுதுகிற மாதிரி மாதம் இத்தனை ரூபாய்க்கு இந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்பதையும் உங்களுடைய அந்த லிஸ்டில் சேர்த்துக்கோங்கிறது என்னுடைய பணிவன்பான வேண்டுகோள். படித்ததால் மட்டும்தான் நான் வளர்ந்திருக்கிறேன், படித்ததால் மட்டும்தான் பழனி அருமையாக பேசி கொண்டிருக்கிறார், படித்ததால் மட்டும்தான் ஞானசம்பந்தன் ஐயா வந்து வயிறு குலுங்க சிரிக்க வைத்து சிந்திக்கும் வைத்தார், படித்ததால் மட்டும்தான் தான் ஒரு மருத்துவராக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவராக உங்கள் ஊர் ஆட்சித்தலைவர், உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர்ந்திருக்கிறார், படித்ததால் மட்டும்தான் கமிஷனர் மரியாதைக்குரிய தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்களும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். படித்தால் மட்டும்தான் உலகம் மாறும் என்பதை இங்கிருக்கிற அனைவரும் தயவு செய்து நம்புங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயம், அன்பு அண்ணன் நா முத்துக்குமார் அவர்களுடைய விஷயத்தை சொல்கிறேன். அண்ணன் படித்த ஸ்கூலுக்கே அண்ணனை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க காஞ்சிபுரத்தில், ஆண்டர்சன் பள்ளி, அந்த பள்ளி, அந்த பள்ளிக்கு அண்ணன் போயிருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. வெளியில் வராரு, வெளியில் வரப்ப அந்த தாசில்தார் அலுவலகம் கிட்ட காசி என்னன்னு ஒருத்தர் வழக்கமாக ஐஸ் விற்றுக்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட தான் போய் கடன் சொல்லி இவங்கெல்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிடுவாங்களாம், குச்சி ஐஸும் சேமியா ஐஸும். சேமியா ஐஸ்லாம் ஞாபகம் இருக்கா? அதை விட ஒரு சுவை இன்னைக்கு வேறு எந்த ஐஸ்லேயும் வரல. டியூப் ஐஸ்னு ஒன்று விற்பான், ஞாபகம் இருக்கா? டியூப் ஐஸில் பிஸ்தா இருக்கும், ரோஸ் இருக்கும், அப்புறம் என்ன மேங்கோ இருக்கும், சாக்லேட் இருக்கும், கிரேப்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த குச்சி ஐஸ், அந்த டியூப் ஐஸு, அந்த டியூப் ஐஸு ஓரமாக இருக்கிற அந்த கவரை அப்படி கடிச்சு துப்பிட்டு இழுத்தா உள்ள வெறும் பனிக்கட்டியாக இருக்கும். எல்லாம் ஒரே நிறமாயிரும் அப்படின்னா போதும், எல்லாம் ஒரே நிறம் தான். என்ன பிஸ்தான் நானுங்க, வித்தவன் தான் பிஸ்தா, ஐஸ் பிஸ்தாவே கிடையாது.
அந்த சேமியா ஐஸும் அதுவும் வாங்கி சாப்பிடுவாராம். அண்ணன் காசியனனை பார்க்க நாமுத்துக்குமார் அவர்கள் அதே மாதிரி காரை நிறுத்திட்டு இறங்கி காசியனனை பார்க்க போயிருக்காரு. கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தோடு தளர்ந்த உடலோடு காசியனன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அண்ணன் கிட்ட போய், ஏன்னா எவ்வளவோ குழந்தையினுடைய முகத்தை அவர் பார்த்துருப்பாரு, என் முகம் எங்கே அவருக்கு ஞாபகம் இருக்க போதுன்னு அவரே அறிமுகப்படுத்திக்கிட்டு, அண்ணன் எனக்கு ஒரு சேமியா ஐஸ் கொடுங்கன்னு 100 ரூபாய் எடுத்து நீட்டியிருக்காரு. உடனே அவர் சொன்னாரா, சேமியா ஐஸ்லாம் யாருப்பா கேட்குறா, மேங்கோ ஆரஞ்சு மட்டும்தான். சரிண்ணே ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு 100 ரூபா கொடுத்துருக்காரு. உடனே அந்த காசி அண்ணன் அந்த மனிதன் ஒரு அருமையான வார்த்தை சொன்னாருங்க. அந்த கட்டுரை முடியிறப்ப இருக்குது, வேடிக்கை பார்ப்பவன்கிற நூலில் நாமுத்துக்குமார் கட்டுரைகள் பெரிய தொகுப்பாக இருக்குது, வாங்கி படிங்க. அதில் சொல்கிறாரு, என்ன தம்பி நம்ம ஸ்கூலில் படித்தங்கிற, சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதி நம்ம ஊரை பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்க, காசெல்லாம் வேண்டாம் வச்சுக்கோ அப்படின்னு ஐஸை எடுக்கிறதுக்கு கீழே குனிஞ்சாராம். மிக அழகான ஒரு வாக்கியத்தோடு அந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் நாமுத்துக்குமார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. காலம் காலம் ஐஸ் கட்டி போல கட்டி கட்டியாய் தேங்கி கிடக்கிறது. காலம் ஐஸ் கட்டி போல கட்டி கட்டியாக உறைந்து கிடந்ததுன்னு எழுதுறாரு. இவ்வளவுதான் சார் அன்பு, இவ்வளவுதான் அன்பு. ஒரு மூட்டை தூக்கிட்டு இருந்தார் ஒரு அண்ணன், அவ்வளோ 2 மூட்டை, ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கும். கிட்ட போய் எப்படின்னா இவ்வளோ வெயிட்டு தூக்குறீங்கன்னு, தம்பி நான் மூட்டையை தூக்கலப்பா, எனக்கு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களை தூக்குறதா நினச்சிக்குவேன், மூட்டை தூக்குறது எனக்கு சிரமமாக தெரியாதுன்னு. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக ஒருத்தன் மூட்டையை தூக்கி சுமந்துட்டு இருக்கான். ஒரு ஏங்க நம்ம வெஸ்மாம்பலம் வழியா காரில் வந்துட்டு இருக்கேங்க, வீடு அசோக் நகர் நான் போகிறேன், கீரை கட்டு முழுக்க தள்ளு வண்டியில் வச்சுட்டு ஒருத்தர் வந்து தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. தள்ளவே முடியல, இந்த கீரை வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு தள்ளு வண்டியில். ஏன்னா நான் சொன்னேன், என்னுடைய வாகன ஓட்டுநர்கிட்ட சொன்னேன், தம்பி ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்ட்டு இறங்கி போய் டக்குன்னு, அண்ணே ஐயா கீரை கொடுங்கண்ணே அவர்கிட்ட. உடனே இப்போதான் தம்பி கொண்டு போகிறேன், என்ன வியாபாரமே ஆரம்பிக்கலன்னாரு. வியாபாரம் எங்கேருந்து ஆரம்பிச்சா என்ன, இங்கேருந்தே ஆரம்பிங்கண்ணே. சிரிச்சுக்கிட்டே உடனே 2 கீரைக்கட்டை எடுத்து கொடுத்தாரு. உடனே நான் என்னோட பர்ஸ்லேருந்து ஒரு தொகையை எடுத்து கொடுத்தேன். அவர் சொன்னார், என்கிட்ட சில்லறை இல்லைப்பானாரு. பரவாயில்லங்கய்யா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, பரவாயில்லங்கய்யா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே. உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் வச்சுக்க முடியாது, இதுக்கு இது ரொம்ப அதிகம், இது ரொம்ப அதிகம். ஒன்று சொல்லவா, ஏழ்மையில் இருப்பவர்கள் நேர்மையை அதிகம் பேசுகிறார்கள், இது ரொம்ப அதிகம்ட்டு. காரில் யார் இருக்கா அப்படின்னாரு. மனைவியும் என்னுடைய குழந்தையும் இருக்காங்கன்னு. மருதாணி வச்சுப்பாங்களா, ஐயோ என் குழந்தைங்க மருதாணியும் ரொம்ப பிடிக்கும்னு டப்புன்னு குனிஞ்சு ஒரு 4 மருதாணி கட்டை எடுத்து கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், என் குழந்தை கைகளில் வைத்த சிகப்பிலேயே அதிகபட்ச சிகப்பு அந்த மனிதர் கொடுத்த மருதாணியின் சிகப்பு தான். அது வண்ணத்தின் எண்ணத்தின் சிகப்பு. இவ்வளோதாங்க வாழ்க்கை. கடந்து போகிற தருணங்களிலெல்லாம் சிறிது நேரம் நில்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை, சமூகத்தை, மனிதர்களை, பறவைகளை, விலங்குகளை கவனிக்க தொடங்குங்கள். உறவுகள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சு அனாதை பிணங்களை எல்லாம் எடுத்து நல்லடக்கம் செய்கிற மிக உயர்ந்த பணியை காலித் அகமதுன்னு ஒரு நண்பர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். காலித் அகமதுன்னு உறவுகள் ட்ரஸ்ட் அண்மையில் ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை படிச்சுட்டு ஒரு அப்படியே மெய்சிலிர்த்து போச்சு, நெகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஒரு பயண நிறுத்தம், ஒரு பஸ் ஸ்டாப்பில், பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் அதுலேயே தங்கியிருக்கிற ஒரு முதியவர் இறந்து போயிட்டார். அவரை சுற்றி ஒரு 12 நாய்கள், நன்றியுள்ள நாய்கள். நன்றியுள்ள நாய்னு சொல்றதுக்கான அர்த்தம் இருக்கு. ஏன்னா நன்றி இல்லாமல் சில பேர் அம்மா அப்பாவே என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். சுற்றி இருக்கு. அவர் ஒரு பதிவு போடுறாரு, அவர் இறந்து விட்டார் என்பது கூட தெரியாமல் அவர் அன்பிற்காக ஏங்கி 12 ஜீவன்கள் சுற்றி சுற்றி வட்டமடித்து கொண்டே இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். உலகம் மிக அழகானது, நீங்கள் நின்றால், நீங்கள் கவனித்தால். சென்று கொண்டே இருக்காதீர்கள், செல்லுகிற பாதைகளில் நில்லுங்கள், கவனியுங்கள். வாழ்க்கை உங்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக இருக்கிறது. முடிந்தவரை அன்பை பகிருங்கள், முடியவில்லை என்றால் அமைதியாகவாவது இருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.